ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணோம், தேவைப்பட்டது. ஸோ என்ன மொபைல் ஆர்டர் பண்ணலான்னு அலசி ஆராய்ச்சி பீராஞ்சி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு மொபைல் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த மொபைல் பேர் பார்த்திங்கன்னா போக்கோ ப்ரோ. இது வந்து 5G மாடல். இது 5G போக்கோ ப்ரோ. Xiaomi உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ Xiaomiயோட ப்ராடக்ட் அது. ஸோ போக்கோ 5G 8GB-RAM, அப்புறம் 256GB உங்கள் இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதுதான் நம்ம அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணாங்க டப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்குது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போட்டது. ஃப்ளிப்கார்ட்டு நல்லா பேக்கிங் நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், நல்ல பாக்ஸில் பேக் பண்ணி நம்ம சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டு போட்டிருக்கு. இந்த டப்பா எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், போக்கோ X5 Pro 5G. ஸோ இதை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ போக்கோ இதில் 778G ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம ஆர்டர் பண்ணது. பாருங்கள், 8GB, இங்கே பார்த்தீங்கன்னா 8GB 256GB போக்கோ எல்லோ. ஸோ இது வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியண்ட் வருது, 3 கலர் வருது. அதாவது எல்லோ, பிளாக்கு, அப்புறம் ஹரிசான் ப்ளூன்ட்டு. ஸோ நம்ம இப்போ இந்த சீல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா எல்லோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ எல்லோ போக்கோ 5 அன்பாக்சிங். ஓகே, ஸோ இது அன்பாக்சிங் பாருங்கள். இது மேட் இன் இந்தியா. மெயினாக பார்த்தீங்கன்னா இது மேட் இன் இந்தியா ஸ்னாப்ட்ராகன் 5G ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு திறந்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அந்த டூல் இருக்குது. உங்களுக்கு எஜெக்ட் டூல் சொல்லுவோம். நம்ம அந்த எஜெக்ட் டூல் இருக்குது பாருங்கள், எஜெக்ட் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் ஒன்று கொடுக்குறாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. இந்த ஸ்கின் இது சூப்பராக கிளாஸியாக இருக்கணும். கிளாஸ் கிறிஸ்டல் கிளியராக ஒரு கிளாஸ் இது மாதிரி உங்களுக்கு. அப்புறம் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது ஃபோன் உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோன். இது வந்து எல்லோ கலர் ஃபோன். இது நம்ம இப்போ பார்ப்போம். இது ஃபுல்லாக ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜர். ஓகே, இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 வாட்ஸ் இது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் ஆக்சுவலாக இது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வயரு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 3 கேபிள் இது. ஸோ டைப் சி கேபிள் இது. ஸோ டைப் சி சார்ஜர் 67 வாட்ஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது அவ்வளோதான் பாருங்கள். ஸோ 1 2 3 and 4 ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ணுறோம். பாருங்கள், என்ன நல்லா ரேப் போட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கிளாஸியாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஓகோ எல்லோ கலர் தான். ஓகே, ஸோ இது ஒரு கலருக்கும் ரேட்டு மாறுது. உங்களுக்கு சார்ஜ் இப்படி ஆன் பண்ணணும். ஓகே, சிம் போடல. ஸோ அதோட இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 வேரியண்ட் வருது. அதாவது ஆஸ்ட்ரா பிளாக்கு, அப்புறம் உங்களுக்கு ஹாரிசான் ப்ளூவில் வருது, அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் வருது மேட் ஃபினிஷ். இது உங்களுக்கு போக்கோ X5 Pro 5G எல்லோ வேரியண்ட் நம்ம வாங்கியிருக்கிறது. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 256GB, RAM பார்த்தீங்கன்னா 8GB-RAM நம்ம வாங்கியிருக்கோம். உங்களுக்கு டெலிவரி வந்து எனக்கு ஃப்ரீ டெலிவரி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டோம். இது வந்து Qualcomm ஸ்னாப்ட்ராகன் 786G, அப்புறம் ஆக்டா கோர் 2.4 GHz. இது ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் ப்ளஸ் செகண்டரி வந்து 8 மெகாபிக்சல். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் வருது. டிஸ்பிளே வந்து 6.67 inches ஃபுல் HD OLED டிஸ்பிளே. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது.
ஸோ அது மாதிரி நம்ம அப்புறம் ஹேண்ட் செட்டு கொடுக்குறாங்க. ஹேண்ட் செட்டு தான் இது. இந்த ஹேண்ட் செட்டு இந்த கண்டென்ட்டில் என்ன இருக்குன்னா இது பாக்ஸ்குள்ளே ஹேண்ட் செட்டு, அப்புறம் 67 வாட்ஸ் சார்ஜரு, யூஎஸ்பி கேபிள், அப்புறம் சிம் எஜெக்டட் டூல், சிம் எஜெக்டிங் டூல், இதுதான் சிம் எஜெக்டிங் டூலு. அப்புறம் வந்து வாரண்டி கார்டு, இந்த வாரண்டி கார்டு. ஸோ இது வந்து 1 2 3 4 5 6 7 ப்ராடக்ட் இதில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து இது டியூவல் சிம் டைப்னு சொல்கிறாங்க. ஸோ டியூவல் சிம்மும் இருக்குது. இது வந்து 256 GB தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி, அதுக்கு மேலே உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து 5G 4G விவோ LTE உங்களுக்கு நெட்வொர்க் டைப் இது. ஓகே. ஸோ மற்ற டிஸ்கிரிப்ஷனில் 1 year வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி வருது கொடுக்குறாங்க. ஸோ மற்ற டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஸோ அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அது வாங்குங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த அன்பாக்சிங். ஸோ இந்த ஃபோனு இதுவும் நம்மளுக்கு தேவைப்பட்டது. ஸோ அதெல்லாம் வாங்கணும். நம்ம போக்கோ ஜூம் இது. ஓகேங்களா? ஸோ இது இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா நான் இது இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு புதுசாக ஒரு ப்ராசஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நடுவில் வந்து எல்லாம் மேஜராக அந்த ஆன்லைன் இதில் டெலிவரியில் இந்த ப்ராடக்ட் காணும் அந்த ப்ராடக்ட் காணும், நான் ப்ராடக்ட் புக் பண்ணது ஒன்று வந்தது ஒன்று, செங்கல் வந்தது, கல் வந்தது, பூச்செடி வந்ததுன்னு ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருந்தது இல்லையா? ஸோ இப்போ அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆப்ஷன் இப்போ வந்து கொடுக்குறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, அதாவது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி OPD அதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து செலக்டட் ப்ராடக்ட்ஸுக்கு அவங்கள தான் கொடுக்குறாங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ செலக்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு இது வந்து ஓகே சென்சிட்டிவ், இது கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினச்சா அவங்க வந்து இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது என்னன்னா அவங்க அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வராங்க இல்லையா, அவங்களே வந்து பாக்ஸை உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. காட்டிட்டு அவங்க நீங்கள் ஆர்டர் பண்ண நீங்கள் மெட்டீரியல் தான் வருதா, ஐட்டம் தான் வருதா, அதாவது ஃபோன்னா ஃபோனு, லேப்டாப்னா லேப்டாப்பு, ஸோ அது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணது தான் வந்து தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ நானும் இதை செக் பண்ணி தான் வாங்கினேன். அதை எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு காமிச்சதை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சதை நான் லாஸ்ட்டில் போடுற வீடியோ, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. உங்களுக்கு ஓகே நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் எனக்கு வந்திருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஓடிபியை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் சப்போஸ் நீங்கள் சும்மாவே அப்படியே ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. நான் தப்பாக வாங்கிட்டேன், நான் பார்க்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது அவாய்ட் பண்ணன்ட்டு தான் இப்போ இந்த ஓடிபி கான்செப்ட், அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கான்செப்ட் வித் ஃப்ளிப்கார்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் யாராவது வாங்கினீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு வாங்க. நான் இது கூட வந்து 8GB பார்த்தேன். நான் இது வந்து 6GB வருது வேரியண்ட்டு, 8GB வருது. இது வந்து 8GB வேரியண்ட் நான் ஆர்டர் பண்ணேன். அதால் 8GB தானான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி யாராவது இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒன்றா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மேலும் மேலும் போடுற வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து சேரும். நான் நிறையா வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன் நான். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். சப்போஸ் அதில் ஏதாவது ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் ஏதாவது இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு உண்டான கண்டென்ட்டை நம்ம போடுறோம். நம்ம போடுற எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சில எதுவும் யூஸ்ஃபுல்லாக எல்லாமே இருக்கலாம், பட் ஆனால் அதை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அது யாருக்காவது யூஸ் ஆகலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா போய் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ், அப்புறம் அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக போய் கண்டென்ட் அவங்களுக்கு யூஸ் ஆகும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் நம்ம இது வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கமெண்ட், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட், நீங்கள் என்னென்ன வந்து நினைக்கிறீங்க,
அப்புறம் அப்ஸ் டவுன்ஸு ஏதாவது மாற்றணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள், இல்லை அதை நான் நிறைய ப்ளேலிஸ்ட்டு ஏதாவது ஆட் பண்ணணும் அது மாதிரி. நம்ம இப்போதைக்கு வந்து ஃபுட்டு, ட்ராவல், அப்புறம் வந்து டெம்பிள்ஸு, ரிசார்ட்ஸு அந்த மாதிரி போட்டுருக்கோம். ஸோ ஹோம் மேட் ஃபுட்டு அதுவும் போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் கண்டென்ட் ஏதாவது நல்ல யூஸ்ஃபுல், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட் ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு உண்டான கண்டென்ட் ரெடி பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி போடுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.